அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் மரபு சொற்கள் அப்படின்னா என்ன, அதோட வகைகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் மரபு சொற்கள் தொடர்பான வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வினாக்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மரபு சொற்கள் அதோட வகைகள் இன்னும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு வாங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னால் இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும், அதை அழுத்துங்க. பக்கத்துலேயே பெல் மாதிரி ஒரு பட்டன் இருக்கும், அதையும் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், உடனுக்குடனே நீங்கள் வீடியோவை பார்க்க முடியும். சரி, இப்போது நம்ம மதிப்பீடு பார்க்கலாம். சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. 4 விடைகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சரியானது எது அப்படின்னு கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது டேஸ். பழைமை, புதுமை, மரபு, சிறப்பு. நம்ம முன்னோர்கள் ஒரு சொல்லை எப்படி சொன்னாங்களோ அதே சொல்லல நாமும் சொல்கிறதுக்கு என்ன பேர்? உங்களுக்கு தெரியும், நம்ம போன வீடியோவில் தான் பார்த்தோம் இல்லைங்களா? எது சரியானது அப்படின்னு நீங்கள் அங்கே எழுதுங்க. ஃபஸ்ட்டு எழுதுங்க, டிக் பண்ணுங்கள், எழுதுங்க. எல்லா கேள்விக்குறி விடைகளுமே இந்த வீடியோவோட பின்னாடி கடைசியில் கொடுத்துருக்கேன், அப்புறமா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முதல்ல உங்களுக்கு எந்தளவு நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க அப்படின்னு தெரியறதுக்காக நீங்களே இதுக்குரிய ஆன்சர் எழுதுங்க. யானை டேஸ், கத்தும், பிளிரும், கூவும், அலறும். யானை என்ன பண்ணும்? யானையோட ஒளிமரபு என்ன அப்படிங்கிறத நீங்கள் அங்கே எழுதணும். யானை கத்தும் சரியா, யானை பிளிரும் அப்படிங்கிறது சரியா, இல்லை யானை கூவும் அப்படின்னு சொல்லுவோமா, யானை அலறும் அப்படின்னு சொல்லுவோமா? யானையோட ஒளிமரபு என்ன அப்படிங்கிறத எழுதுங்க. அடுத்த கேள்வி, ஆந்தை அலறும் என்பது டேஸ். ஆந்தை அலறும் அப்படின்னு படித்தோம்ல, அது எந்த மரபில் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒளிமரபு, வினைமரபு, இளமை பெயர் மரபு, இருப்பிட பெயர் மரபு. இந்த 4ல் எந்த மரபில் அது வரும் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அதை எழுதுங்க. புலியின் இளமை பெயர் டேஸ். புலியோட இளமை பெயர் என்ன? புலியோட இளமை பெயரை என்னென்னு சொல்லுவோம்? புலிப்பரல் அப்படின்னு சொல்லுவோமா, புலிக்குட்டின்னு சொல்லுவோமா, புலிக்கன்று அப்படின்னு சொல்லுவோமா, இல்லை புலிப்பிள்ளை அப்படின்னு சொல்லுவோமா? இந்த 4ல் மிகச்சரியான விடை எது அப்படின்னு கண்டுபிடிச்சு எழுதுங்க. பூ பறித்தாள் என்பது டேஸ். பூ பறித்தாள், ஒரு பெண் பூவை பறிக்கிறாங்க, அது எந்த மரபில் வரும்? வினைமரபு, பெயர் மரபு, ஒளிமரபு, இளமை பெயர் மரபு. இந்த 4ல் எது சரியானது அப்படிங்கிறது எழுதுங்க. அடுத்து ஒளிமரபுகளை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிங்கம், அணில், மயில், குயில், குரங்கு. கூவும், அளப்பும், முழங்கும், கீச்சிடும், அகவும். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பொறுத்திடுவீங்கள்ல. சிங்கம், சிங்கத்தோட ஒளிமரபு என்ன? சிங்கம் முழங்கும், அதுதான் சரி. சிங்கம் முழங்கும், அதை பொறுத்துங்க. அணில், அணில் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்? அணில் கீச்சிடும், அணில் கீச்சிடும். மயில், மயிலோட ஒளிமரபு என்ன? அகவும், மயில் அகவும். குயில், குயில் என்ன பண்ணும்? கூவும், குயில் கூவும். குரங்கு, குரங்கோட ஒளிமரபு என்ன வரும்? குரங்கு அளப்பும். இப்போது கரெக்டாக பொருத்திக்கோங்க. அடுத்து உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளிமரபை வட்டமிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உயிரினங்கள் கொடுத்துருக்காங்க, அதோட படங்கள் கொடுத்துருக்காங்க. படங்களுக்கு பக்கத்தில் 4 ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் 4 ஒளிமரபு கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த உயிரினத்தை பார்த்து அது என்ன ஒளிமரபு அப்படிங்கிறத சரியான ஒளிமரபுக்கு நீங்கள் வட்டம் போடணும். முதல் உயிரினம் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் படம் மயில். மயில் கூவும், அகவும், பிளிரும், கத்தும். 4 ஒளிமரபு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? மயிலுக்கு என்ன வரும்? கூவும் வருமா? கூவும் எது கூவும்? நம்ம பார்த்தோம்ல, குயில் கூவும். அகவும் எது? பிளிரும் எது? பிளிரும் யானை பிளிரும்னு பார்த்தோம். கத்தும் ஆடு கத்தும்னெல்லாம் பார்த்தோம். அகவும், மயில் அகவும் தான் சரி. அகவும் அப்படிங்கிறதுக்கு வட்டம் போடுங்க. கிளி அளப்பும், பேசும், கூவும், கீச்சிடும். கிளி பேசும், பேசும் வட்டம் போடுங்க. குரங்கு அகவும், கீச்சிடும், சீரும், அளப்பும். குரங்கு என்ன பண்ணும்? அளப்பும்.
அதுதான் சரி. அளப்பும் வட்டம் போட்டுக்கோங்க. ஆடு பேசும், கத்தும், பிளிரும், கூவும். ஆடு என்ன பண்ணும்? மேமேன்னு கத்தும். கத்தும் அந்த சொல்லுக்கு வட்டம் போடுங்க. குயில், குயிலோட ஒலிமரபு எது? அளப்பும், பிளிரும், அகவும், கூவும். உங்களுக்கு நல்லா தெரியும், குயில் கூவும். கூவும் வட்டம் போட்டுக்கோங்க. யானை கத்தும், கர்ஜிக்கும், உருமும், பிளிரும். யானை என்ன பண்ணும்? பிளிரும். பிளிரும் அந்த ஒலிமரபுக்கு வட்டம் போட்டுக்கோங்க. அடுத்து வினைமரபுகளை பொறுத்துக. வினைமரபுகளை பொருத்தணும். எதுக்கு எந்த வினைமரபு வரும்? வினை அப்படின்னு என்ன அர்த்தம்? செயல். நீர், முறுக்கு, உணவு, அம்பு, பூ கொடுத்துருக்காங்க. அதுக்குரிய வினைமரபா பறித்தாள், எய்தான், குடித்தான், தின்றான், உண்டான். இந்த வினைமரபுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம எதுக்கு எது சரியாக வரும் அப்படின்னு பொருத்தணும். ஃபஸ்ட்டு நீர். நீருக்கு நீர் பறித்தாள், நீர் எய்தான், நீர் குடித்தான், நீர் தின்றான், நீர் உண்டான். இந்த 5ல் எது சரி? நம்ம சொல்லும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீர் குடித்தான், குடித்தான், நீர் குடித்தான். இந்த 2ஐயும் பொருத்திக்கோங்க. குடித்தான் தான் ஃபஸ்ட்டு அதுக்குரிய ஆன்சர். முறுக்கு, முறுக்குக்கு எது வரும்? அப்படியே சொல்லி பாருங்கள். முறுக்கு பறித்தாள், முறுக்கு எய்தான், முறுக்கு குடித்தான், முறுக்கு தின்றான், முறுக்கு உண்டான். இப்படி சொல்லி பார்க்கும்போதே தெரியும், ஒன்று தான் உங்களுக்கு பொருள் கொடுக்கும், சரியான பொருளாக கிடைக்கும். முறுக்குக்குரிய பொருத்தமான வினைமரபு எது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முறுக்கு தின்றான், அதுதான் சரி. தின்றான் 2வது கேள்விக்குரிய விட. முறுக்கு தின்றான், அதையே பொருத்திக்குங்க. உணவு, உணவு உணவு பறித்தாள், எய்தான், குடித்தான், தின்றான், உண்டான். என்ன வரும்? உணவு உண்டான், உணவு உண்டான். 3வதுக்கு சரியான பதில் உண்டான். உண்டான் 3. அம்பு எய்தான், அம்பு எய்தான். எய்தான்கிறது 4வது கேள்விக்குரிய விட. பூ, பூ பறித்தாள், பூ பறித்தாள். இப்போ சரியாக வினைமரபுகளை பொருத்திக்கோங்க. அடுத்து ஒலிமரபு சொற்களை எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அங்கே படங்கள் இருக்குது. அந்த படங்களுக்குரிய ஒலிமரபு சொற்கள் என்ன அப்படின்னு எழுதணும். முதல்ல படம் என்ன அப்படின்னு பார்த்து அதுக்குரிய ஒலிமரபு சொற்கள் என்ன அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சு அங்கே எழுதணும். அங்கே விடை எழுதற்கு உங்களுக்கு புக்லேயே இடம் கொடுத்துருக்காங்க. பூனை, முதல் படம் பாருங்கள். பூனை, பூனைக்குரிய ஒலிமரபு சொல் என்ன? பூனைக்குரிய ஒலிமரபு சீரும் அப்படின்னு சொல்லணும். பூனை சீரும், பூனை சீரும், அதுதான் சரி. பூனை சீரும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது எலி, எலிக்குரிய ஒலிமரபு சொல் என்ன வரும்? எலி கீச்சிடும், கீச்சிடும் அப்படிங்கிறது தான் சரி. எலிக்குரிய ஒலிமரபு என்ன? கீச்சிடும். எலி கீச்சிடும். அடுத்த படம் 3வது படம் பாருங்கள். சேவல், சேவலுக்குரிய ஒலிமரபு சொல் என்ன? சேவல் கூவும், சேவல் கூவும். கூவும் அப்படிங்கிறது தான் அதுக்குரிய ஒலிமரபு. சேவலுக்குரிய ஒலிமரபு கூவும், சேவல் கூவும் அப்படின்னு அந்த இடத்துல எழுதிக்கோங்க. அடுத்த படம் என்ன படம்? 4வது படம் காகம். காகம் என்ன பண்ணும்? அதோட ஒலிமரபு என்ன? கரையும் அப்படின்னு சொல்லுவோம். காகம் கரையும், காகம் கரையும் அப்படின்னு எழுதுங்க. அடுத்து நாய், நாயோட ஒலிமரபு என்ன? குரைக்கும், நாய் குரைக்கும், நாய் குரைக்கும். 6வது படம் பாருங்கள். அது என்ன? வண்டு. வண்டு அதுக்குரிய ஒலிமரபு முரளும் அப்படின்னு சொல்லணும். வண்டு முரளும், வண்டு முரளும். இப்போ இந்த ஒலிமரபு சொற்கள் நீங்கள் பார்த்து எழுதுங்க. விடைகள் கொடுக்குறேன், பார்த்து எழுதுங்க. அடுத்து வினாக்களுக்கு விடையளிக்க மரபு என்றால் என்ன? முதல் கேள்வி பார்த்திங்கன்னா, மரபு அப்படின்னா என்ன? நம்ம இந்த மரபு நம்ம ஆரம்பிக்கும் போதே, மரபு சொற்கள் ஆரம்பிக்கும் போதே உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க. மரபு என்றால் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு விடையாக நீங்கள் அதைவே எழுதிக்கலாம். மரபு என்றால்
மரபு சொற்கள் அதுக்கு கீழே பாருங்கள், நம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு. முதல் கேள்விக்குரிய பதில் இதுதான். மரபு என்றால் என்ன? அந்த கேள்விக்குரிய பதில் அதை பார்த்து எழுதிக்கோங்க. அடுத்து, பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, என்னென்ன மரபு சொற்கள், எத்தனை வகையான மரபு சொற்கள் பார்த்தோம். அப்படியே சொல்லிகிட்டே வாங்க. ஒலி மரபு சொற்கள், விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள், தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள், பூச்சிகள், பறவைகள், விலங்குகள், இருப்பிட மரபு சொற்கள். இல்லையா? இதைத்தான் நம்ம பார்த்தோம். அதுதான் இந்த கேள்விக்குரிய சரியான விடை. பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன அப்படின்னா, பாடப்பகுதியில் 5 வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன. மொத்தம் 5 வகையான மரபு சொற்கள் நம்முடைய பாடப்பகுதியில் இருக்குது. 3வது கேள்வி, ஒலி மரபிற்கு 4 எடுத்துக்காட்டுகள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒலி மரபுக்கு நீங்கள் ஏதாவது 4 எழுதலாம். ஒலி மரபு: குயில் கூவும், நாய் குரைக்கும், மயிலாகவும், ஆடு கத்தும். இது மாதிரி ஒலி மரபுக்கு உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச 4 எடுத்துக்காட்டுகள் இந்த கேள்விக்கு விடையாக எழுதிருங்க. இப்போ நீங்கள் எழுதின விடைகளை சரி பார்த்துக்கோங்க. இங்கே கொடுத்துருக்கிற விடைகளை வச்சு நீங்கள் எழுதுனது சரியா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க.